வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஈக்விட்டி எட்ஜ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணலான்ட்டு இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஓ ரிஜிஸ்டரோட வெப்சைட் லிங்க்ல போய் செக் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் புரோக்கர் ஆப்லையோ இல்லை ஸ்டாக் புரோக்கர் வெப்சைட்லையோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஐபிஓ ரிஜிஸ்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ ரிஜிஸ்டர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக ஐபிஓவில் லிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஒரு ஃபின்டெக் கம்பெனியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் நம்ம ஐபிஓ ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். அவங்களோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓ அப்ளிகேஷன்ஸை ரிசீவ் பண்ணுறது, ரிசீவ் ஆன ஐபிஓ அப்ளிகேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறது, ஆர்டரி மெத்தடில் வந்து ஷேர் ஐபிஓ அலாட்மெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறது, யார் யாருக்கெல்லாம் ஐபிஓ அலாட்மெண்ட் ரிசீவ் ஆச்சோ அவங்களுக்குலாம் ஷேர்ஸை வந்து ரெஸ்பெக்டிவ் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அண்ட் இன்கேஸ் யார் யாருக்கெல்லாம் ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து கிடைக்கலையோ அவங்களுக்குலாம் அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஐபிஓ ரிஜிஸ்டரோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதும் அவங்க ஒன் ஆஃப் த கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ இந்தியாவில் இருக்க டாப் 5 ஐபிஓ ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா பிக் ஷேர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட், கேஃபின் டெக்னாலஜிஸ், ஸ்கைலைன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் கேமியோ கார்பரேட் சர்வீசஸ். இப்போ இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கூகுளுக்கு போயிட்டு இந்த சித்தர்கார்னு அடிச்சிங்கன்னா சித்தர்காரோட வெப்சைட் போயிடும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ அவங்க ஹோம் பேஜில் வந்து இந்த ஐபிஓ அலாட்மெண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக லிஸ்ட் அவுட் ஆன எல்லா ஐபிஓ அலாட்மெண்ட்டோட ஸ்டேட்டஸோட லிங்க் இங்கே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நார்தன் ஆர்க் கேபிட்டல் லிமிடெடோட ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ரெஸ்பெக்டிவ் ஐபிஓ ரிஜிஸ்டரோட வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ இங்கே போயிட்டு இந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா நார்தன் ஆர்க் கேபிட்டல் லிமிடெடோட ஐபிஓவை செலக்ட் பண்ணிவிட்டு பேன் நம்பரை இங்கே சூஸ் பண்ணிட்டு நம்ம பேன் நம்பரை இங்கே இன்புட் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கனாலே நம்மளுக்கு ஐபிஓட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து காட்டிடும். ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா எனக்கு அலாட் ஆகிருக்கு. ஸோ சிமிலர்லி எப்படி இப்போ நம்ம ஐபிஓ ஸ்டாக் புரோக்கர் ஆப்பில் செக் பண்ணுறதுன்னா டேஷ்போர்ட் போயிருங்க. டேஷ்போர்டில் போயிட்டு லாகின் பண்ணிட்டோன்னே பிட்ஸ்ன்ற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஐபிஓலாம் அப்ளை பண்ணீங்களோ அங்கே கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ இதே நார்தன் ஆர்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேண்டேட் அக்செப்டட் அந்த ஸ்டேட்டஸில் தான் காட்டுது. எனக்கு இன்னும் அலாட் ஆயிடுச்சுன்ற ஸ்டேட்டஸ் காட்டல. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஐபிஓ ரிஜிஸ்டரோட வெப்சைட்டில் செக் பண்ணுறதுக்கும் ஸ்டாக் புரோக்கர் ஆப்பில் செக் பண்ணுறதுக்கும். யூஸ்வலாக ஐபிஓ ரிஜிஸ்டரோட வெப்சைட்டில் இமீடியட்டாக ரிசல்ட் வந்தோடனே அவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே அலாட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா ஐபிஓ ரிஜிஸ்டர் வந்து இந்த யார் யாருக்கெல்லாம் அலாட் ஆயிருச்சோ ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லிடுவாங்க. இதர் என்எஸ்சியோ பிஎஸ்சியோ இல்லை ரெண்டு பேருக்குமே சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டாக் புரோக்கர் வழியாக இன்வெஸ்டர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு 4 or 5 hours கழிச்சு நம்மளுக்கு வந்து என்எஸ்சி பிஎஸ்சியிலேருந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்தோ இமெயில் வந்துடும், இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் ஆயிருச்சுன்ட்டு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் புரோக்கர் ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயுமே வந்து நம்மளுக்கு இங்கே அலாட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரிசல்ட்டை பார்க்கணுன்னா எப்பயுமே ஐபிஓ ரிஜிஸ்டர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் டில் திஸ். பை.